நீட் எக்ஸாம்ல நடந்த முறைகேடுகள் இதை பற்றி தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸு எல்லாருமே கதறாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த நீட்டில் நடந்த முறைகேடுகள் பற்றி வாதிடுறாங்க, அதை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. எங்கள் நாட்டுக்கு நீட் வேண்டாம் அப்படிங்கிற குரல் இன்னைக்கு வலுத்துக்கிட்டே வருது. ஸோ இதை பற்றின ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் தரப்போகிற வீடியோ தான் இது. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். ஸோ இந்த நீட் எக்ஸாம்னா என்ன, நீட் எப்படி ஒர்க் ஆகுது, இதை யார் கண்டக்ட் பண்ணுறா, அதில் என்ன முறைகேடுகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இது எவ்வளவு பெரிய ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 2013க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும். கல்வி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய கண்ட்ரோல், ஸ்டேட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கும். யூஸ்வலாக 3 விதமாக அதை பிரிப்பாங்க: ஸ்டேட் கண்ட்ரோல், யூனியன் கண்ட்ரோல், கன்கரண்ட். அதாவது ஸ்டேட் கண்ட்ரோலில் கல்வி இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ 90ஸ்ல படித்த குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும், இப்போ மெடிசன் படிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னாக்கா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3த்தையுமே ஆவரேஜ் எடுத்து பார்த்துட்டு அதில் யாருக்கு நிறைய மார்க் கிடைக்குதோ அவங்களுக்கு கவுன்சிலிங்கில் நிறைய ஸ்கோப் கிடைக்கும் நல்ல காலேஜஸில். பட் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கன்கரண்ட்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்டேட்டுடைய தலையீடும் இருக்கும், மத்திய அரசுடைய தலையீடும் இருக்கும் அப்படின்னு சொல்கிற போது தமிழ்நாடு சொல்லிச்சு எங்களுக்கு நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுற போது ஒரு பக்கம் இவங்க எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவங்க எடுக்கிறாங்க, 2 பேருமே இழுத்துட்டு இருக்கிற போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னாக்கா, இப்போதைக்கு நீங்கள் யூனியனில் சொல்கிறது என்னவோ அதை கேளுங்க, ஸோ நீட் எக்ஸாம் ஆரம்பித்தாச்சு, இது நடக்கட்டும் அப்படின்ட்டாங்க. ஏன் இந்த நீட் எக்ஸாமை கொண்டு வராங்க அப்படின்னாக்கா, இது பயங்கரமான ஒரு டஃப்பான காம்படிஷனாக இருக்கும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், மாணவர்கள் எல்லாருமே பயங்கர காம்படிட்டிவான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா 1 லட்சம் மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு சீட் கிடச்சிட்டா அதோடைய ஒர்த் இருக்காது. ஸோ அவ்வளோ காம்படிட்டிவாக அந்த எக்ஸாம் இருக்க போகுது. இது கிராக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. இப்படி கிராக் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறான் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டாக்டராக வருவான் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ 2013 மே 5ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த நீட் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பரை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, NTA, அவங்க தான், நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த நீட் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆச்சு, அதை 50 லட்சம் 1 கோடி ரூபா கொடுத்துலாம் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆன கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி ஒன்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் தயார் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அதை கவர்மெண்ட் பேங்க்ஸில் வச்சுருவாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் கிடையாது, 2-3 பேங்க்கில் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். என்றைக்கு எக்ஸாம் நடக்குதோ அன்றைக்கி காலையில் பார்த்திங்கனாக்கா எந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம கொண்டு வரலாம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு அந்த NTA இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கவுன்சில் சொல்கிறத கேட்டதுக்கப்புறமா அந்த கொஸ்டின் பேப்பர் போகும். ஸோ இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது 720 மதிப்பெண்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். ஒரு கரெக்டான ஆன்சர் கொடுக்குறாங்கனாக்கா அதற்கு 4 மார்க் இருக்குது. இதில் மைனஸ் மார்க்கும் இருக்குது. தப்பாக ஆன்சர் பண்ணிட்டாலோ இல்லை அதை குவிட் பண்ணிட்டாலோ -1 மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 720 மார்க். ஓகே. ஸோ 2021 இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 பேர் தான் 720க்கு 720 மார்க் வாங்கினாங்க. 2022 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒருத்தர் கூட 720 அவுட் ஆஃப் 720 அப்படிங்கிற மார்க் எடுக்கவே இல்லை. 2023 பார்த்திங்கனாக்கா 2 பேரும் என்னவோ தான் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி 2024 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 இல்லை 67 பேர் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்துருக்குறாங்க. இது எப்படி பாசிபிள்? இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரே எக்ஸாம் சென்டரில் எழுதுனா 6 பேர் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்துருக்குறாங்க. எப்படி இது பாசிபிள்? யோசிச்சு பாருங்கள். இது நம்புற மாதிரியா இருக்குது ஜீவா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஒரே சென்டரில் எழுதுனா 6 பேருக்கு 720 அவுட் ஆஃப் 720. இதை பற்றி தீர விசாரிக்கிற போது இன்னொரு திடுக்கிடும் தகவல் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னாக்கா, குஜராத்து, மேகாலயா, இன்னும் சில ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சென்டர்ஸில் யார் அந்த இன்விஜிலேட் பண்ணுவாங்களோ அவங்க பேப்பர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி டைம் ஆனதுனால
அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டேரெக்டாக போயிட்டு மே 5ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இன்விஜிலேட்டர்ஸ் பேப்பரை ஒழுங்காக கொடுக்கல, எங்களால் எழுத முடியல, எங்களுக்கு வந்து இதுக்கு எதாவது நியாயம் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப கிரேஸ் மார்க் கொடுத்துருங்க. கிரேஸ் மார்க் கொடுத்துட்டா யோசிச்சு பாருங்கள், எந்த அடிப்படையில் கிரேஸ் மார்க் கொடுக்க முடியும், எப்படி கிரேஸ் மார்க் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுது. இந்த 67 பேரில் 50 பேர்கிட்ட கிரேஸ் மார்க் வாங்கி அந்த 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்கிறாங்க அப்படின்னுமே வந்து தெரிய வந்திருக்கு. இது மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துது. மக்கள் எல்லாருமே போய் கேள்வி கேட்குறாங்க என்டிஏ கிட்ட. இது எப்படின்னா சோஷியல் மீடியாவில் கேட்குறாங்க அண்ட் எப்படிலாம் மூவ் பண்ணுமோ அப்படிலாம் கேட்குற போது என்டிஏ தரப்புலேருந்து ஒரு பதில் வருது. என்னென்னா, இந்த மாதிரி மே 5ஆம் தேதியே பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி இன்விஜிலேட் பண்ணுற போது அந்த டீச்சர்ஸ் வந்து பேப்பர் ஒழுங்காக கொடுக்கல, இல்லை பேப்பர் கிழிஞ்சிடுச்சு, ஆன்சர் ஷீட் கிழிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ ஆனதுனால பசங்களால் சரியாக எழுத முடியல. ஸோ அவங்களுக்குலாம் கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுருச்சு. அதனால் கிரேஸ் மார்க்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதனால தான் 720க்கு 720 இத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இது இன்னொரு பெரிய ஷாக். கிரேஸ் மார்க் எந்த அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குன்னு இப்படி அள்ளி வீசுவீங்களா? ஏன்னா 720க்கு 720 மார்க் எடுக்கணும் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கரெக்டாக அவங்க வந்து எழுதியிருக்கணும். தப்பாக ஒரு ஆன்சர் 2 ஆன்சர் போட்டுச்சுனாலுமே கூட மைனஸில் வந்து மார்க்ஸ் இருக்குது. இந்த வாட்டி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 719 718 அப்படிங்கிற மாதிரியே வந்து அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க, விச் இஸ் இம்பாசிபிள். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த குறிப்பிட்ட சென்டர்ஸ் மூலமாக இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கும். அந்த லீக்கான கொஸ்டின் பேப்பரை மாணவர்கள் யூட்டிலைஸ் பண்ணதுனால நிறைய மார்க்லாம் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தியரியுமே இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. திருப்பி வந்து எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட், ஸோ கிரேஸ் மார்க் போட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வைக்கணும். அந்த எக்ஸாம் ஜூன் 23ஆம் தேதி, வெறும் 15 நாளுக்குள்ளே அந்த எக்ஸாமை வைக்கணும்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. இது நிறைய மாணவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. பட் அந்த 1500 சொச்ச மாணவர்களுக்கு ஒரு கலக்கம். நல்லா இப்போ தான் எக்ஸாம் எழுதணும், இன்னொரு பக்கம் வந்து திருப்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிற போது தூத்துக்குடியில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ யூஸ்வலாகவே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பசங்க வராங்க அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். பட் காப்பிலாம் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 10th 12th இது நம்ம ஊர்லேயே பண்ணுறது உண்டு. கொஸ்டினுடைய ஆர்டர்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் கீஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், நம்ம எதுக்கெலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணோம், எதெல்லாம் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை நடந்திருக்கு. தெலுங்கானாலையும் இதே பிரச்சனை நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படியே அந்த சீரியல் நம்பர் பார்க்கும்போது QRST அப்படிங்கிற சீரியல் நம்பரில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. ஆனால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த சென்டர்ஸில், அப்புறம் தெலுங்கானா இருக்கக்கூடிய சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா MNOP அப்படிங்கிற சீரீஸில் வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அவங்க அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ஆன்சர் பண்ண பதிலுக்கும் இந்த கீஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுமே தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்னங்க இது, நாங்கள் எழுதின எக்ஸாமே வேறு, ஸோ எங்களுக்கு மட்டும் நீங்கள் தனியாக கவுன்சிலிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து தன்னுடைய பிரச்சனைகளை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த நீட் முறைகேடுன்னு ஒன்று நடந்திருக்கு. நிறைய இடங்களில் இந்த நீட்டுடைய எதிர்ப்பு வெளியில் வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சேஞ்ச் வந்து நடக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் அதை கீழே எங்கிட்ட சொல்லுங்கள். இப்படி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னாக்கா சூரியன் எக்ஸ்பிளைன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.